உங்கள் ஜனநாயகம் எல்லாம் இந்த நாட்டில் செல்லாது. கொஞ்சமாவது கட்டாயப்படுத்தவில்லை என்றால் இந்த மக்கள் மாறமாட்டார்கள். நீங்கள் உங்கள் ஒரு கொள்கைக்காக அதற்கு அடையாளமாக கருப்பு சட்டை போடுவது நியாயம் என்றால், நான் என் சாதியின் அடையாளமாக கருப்பு கயிறு கட்டிக் கொள்வதில், சிவப்பு கயிறு கட்டிக் கொள்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார். சில கட்சி தலைவர்கள் சர்வ கட்சி தலைவர்களாக இருப்பார்கள். அவர்கள் போகாத கட்சி இனிமேல் தான் தொடங்கப்பட வேண்டும். இந்த கதை எந்த பிசிறும் இல்லாமல் போகிறது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதுதான் திராவிடத்தின் முதல் குரல். சாதியை பலர் என்ன கருதுகிறார்கள்? அது தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு என்று கருதுகிறார்கள். சாதி அழித்திருக்கிறது, சாதி ஆணவ கொலைகளை தூண்டி இருக்கிறது, சாதி கொண்டிருக்கிறது, சாதி கலவரத்துக்கு வித்திட்டு இருக்கிறது. சாதி ஒரு நாடும் நம்மை காப்பாற்றியதில்லை. கலர் கயிறுகள், கருவாட்டு குடம்பு என்னும் இரு நூல்கள் வெளியீட்டு விழாவிற்கு இன்றைக்கு தலைமையேற்றிருக்கிற சானகி செல்வன் அவர்களே, நூலாசிரியர் ராஜன் ஆகப்பன் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கிற தோழர்கள் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களே, நண்பர் கரிகாலன் அவர்களே, பேராசிரியர் ஜோதி அவர்களே, வழக்கறிஞர் ஜெய்சங்கர் அவர்களே, இரா குமார் அவர்களே, தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கிற ஐயா சவுகத் அலி அவர்களே, கூடியிருக்கிற நண்பர்களே, அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். காலம் கருதி இந்த அரங்கில் ஒரு நிகழ்வையும், இந்த நாவல்களுக்கு, குறிப்பாக கலர் கயிறுகள் நாவலுக்கு தொடர்பான ஒரு நிகழ்ச்சியையும், இது தொடர்பாக என்னிடம் ஒருவர் கேட்ட கேள்விக்கு அன்றைக்கு விடை சொல்ல முடியாமல் போயிற்று, அந்த கேள்வியையும் மட்டும் நான் அரங்கில் முன்வைக்கிறேன். அந்த நிகழ்ச்சி இதுதான். 25 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் சான்றோர் பேரவை என்னும் அமைப்பை நடத்தி கொண்டிருந்த ஐயா அருணாசலம் அவர்கள், அவருடைய நிறுவனமான மாணவர் நகலகம் ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸ், அதற்கு வேலைக்கு வருகிறவர்களிடம் ஒரு நிபந்தனை விதிப்பார். நான் கண்கூடாக பார்த்த ஒரு நிகழ்ச்சி. அவருடைய தகுதி எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு உன்னை வேலைக்கு சேர்த்துக் கொள்ளுகிறேன், கொஞ்சம் இரு என்று சொல்லி, அப்போ அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சுட்டு வாம்பார். அந்த நியமன ஆணை வந்தவுடனே அதை அவரிடத்துல கொடுக்காமல் மேஜையில் வைத்துவிட்டு பக்கத்தில் ஒரு கத்திரிக்கோலும் வச்சிருப்பார். என்ன சொல்லுவார் என்றால், நாளையிலிருந்து நீ வேலைக்கு வரலாம், நியமன ஆணையை எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் ஒரு சின்ன நிபந்தனை, இந்த கத்திரிக்கோலை எடுத்து நீ கையில் கட்டியிருக்கிற கயரை வெட்டிடணும். கயரை வெட்டி போட்டுட்டு நியமன ஆணையை எடுத்துக்க, அல்லது நியமன ஆணையை வச்சுட்டு கயிறோட போய் சேரும்பார். நான் பார்த்த வரையில் பலர் கயிறை வெட்டி விட்டார்கள். ஏன்னா அவனுக்கு வேலை வேணும், நாளை காலையிலிருந்து வேலை. நான் அவரிடத்துல கேட்பேன், இது கொஞ்சம் ஜனநாயகத்துக்கு எதிராக இல்லையா என்று. அவர் என்னிடம் சொல்லுவார், உங்கள் ஜனநாயகம் எல்லாம் இந்த நாட்டில் செல்லாது. கொஞ்சமாவது கட்டாயப்படுத்தவில்லை என்றால் இந்த மக்கள் மாறமாட்டார்கள் என்று சொல்லுவார். ஆனால் அந்த கயிறு வெறுமனே மூட நம்பிக்கை, மத அடிப்படையில் கட்டப்பட்ட கயிறு. இன்றைக்கு இருக்கிற கயிறு அதை விட ஆபத்தானது. அதற்காக சொல்லுகிறேன். ஒரு காலத்தில் நான் சிறுவனாக இருந்தபோது பார்த்திருக்கிறேன், கையிலே ஒரு கருப்பு கயிறு கட்டுவார்கள். அதற்கு காசி கயிறு என்று சொல்லுவார்கள். காசிக்கு போய் வந்தவர்கள் கொண்டு வருகிற கயிறு. பிறகு சிலர் இந்த கயிற்றை கையிலே கட்டி கொண்டால் காத்து கருப்பு அண்டாது என்பார்கள். பேய் பிசாசு பற்றியெல்லாம் பிரமாதமாக சொல்லிவிட்டு, பேய் என்ன செய்யும் தெரியுமா, பிசாசு என்ன செய்யும் தெரியுமா என்று சொல்லிவிட்டு, அவ்வளவு பெரிய பிசாசு இந்த கயிற்றை பார்த்தவுடன் பயந்து ஓடிவிடும் என்பார்கள். அதையும் நம் மக்கள் நம்புவார்கள், அது வேறு. ஆனால் இன்றைக்கு இந்த நாவல் எழுதப்பட்டிருக்கிற சூழல் என்பது இது வேறு கயிறு. முற்றும் ஒழுக்க சாதிக்கு தொடர்பான ஒரு கயிறு. அதுவும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் மிக கொடுமையாக இன்றைக்கு சாதி கலவரங்கள் நடப்பதற்கு வித்திடுகிற கயிறு. அதை அடிப்படையாக வைத்துத்தான் எழுதியிருக்கிறார். இந்த இடத்தில் என்னிடத்திலே ஒரு நண்பர் கேள்வி கேட்டார், நான் விடை சொல்லாமல் வந்தேன். அந்த விடையை இப்போது சொல்ல போகிறேன் என்று சொன்னேன். விமான நிலையத்தில் நீதிபதி சந்துரு அவர்கள் இந்த கயிறுகள் கூடாது என்று அறிக்கை கொடுத்த அந்த நேரத்தில் தற்செயலாக ஒரு நண்பரை சந்தித்தேன். அவர் யார் என்று எனக்கு தெரியாது. அவர் என்னிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டார். ஐயா, உங்களுக்கு என்ன தெரியாது, எனக்கு உங்களை தெரியும், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீதிபதி சந்துரு இப்படி அறிக்கை கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் சரிதான்னு சொல்லுவீங்க? அவரே சொல்லிட்டார், என்ன கேட்கல. சரிதான்னு சொல்லுவீங்க, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, நீங்கள் இந்த கருப்பு சட்டை தான் எப்பவும் போடுறீங்க,
எதற்காக அப்படின்னு கேட்டார். அதுவும் உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுட்டு தான் கேட்குறீங்கன்னு சொன்னேன். அவர் சொன்னார், தெரியும், நீங்கள் உங்கள் ஒரு கொள்கைக்காக அதற்கு அடையாளமாக கருப்பு சட்டை போடுவது நியாயம் என்றால், நான் என் சாதியின் அடையாளமாக கருப்பு கயிறு கட்டிக்கொள்வதில், சிவப்பு கயிறு கட்டிக்கொள்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார். அந்த கேள்வி மேலோட்டமாக பார்க்கிற போது அதில் ஒரு நியாயம் இருப்பது போல தோன்றிட்டு நான் சொன்னேன், விடை சொல்லலாம், வரவேற்பதற்காக நண்பர்கள் காத்திருக்கிறார்கள். நான் எங்காவது ஒரு இடத்தில் விடையை சமூக வலைத்தளங்களில் என் முகநூலிலோ எங்காவது எழுதுகிறேன் என்றேன். எழுதவில்லை, நேரம் இல்லை. இப்போது ராஜநாகப்பன் அவர்கள் எனக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார். இந்த மேடையை நான் அதற்கு பயன்படுத்தி கொள்ளுகிறேன். உண்மைதான், கருப்பு சட்டை போடுவதும் அருள்மொழி அணிந்திருக்கிற கருப்பு சேலையும் ஒரு அடையாளம்தான். பல கட்சி கரை வேட்டிகளை கட்டி கொண்டிருப்பது அடையாளம்தான். அது அவரவர்களினுடைய கட்சியின் அடையாளம். நெற்றியிலே இருக்கிற திருநீரு, அணிந்து கொண்டிருக்கிற சிலுவை, தலையில் வைத்திருக்கிற தொப்பி ஒரு மதத்தின் அடையாளம் தான். இத்தனை அடையாளங்களையும் நீங்கள் ஏற்பீர்கள், ஆனால் சாதியின் அடையாளமாக நாங்கள் கயிறு கட்டினால் ஏற்க மாட்டீர்களா என்று அவர் கேட்கிறார். நான் இன்னமும் சொல்லுகிறேன், இந்த அடையாளங்களிலே எவ்வளவு விரிந்து கிடக்கிறது என்றால், இரா எட்வின் என்கிற ஒரு கவிஞர் நெடுநாட்களுக்கு முன்னால் எழுதிய கவிதை எனக்கு இப்போது நினைவுக்கு வருகிறது. அவர் எழுதியிருப்பார், இந்த பெட்டிக்குள் அடக்கம் எல்லா கரை போட்ட வேட்டிகளும் எழுதியிருப்பார். பல்வேறு கட்சி கரைகள் போட்ட வேட்டி இருக்கு, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி கட்டிக்கலாம். எனவே எல்லோரும் அடையாளத்தை வைத்துக் கொள்ளலாம், நாங்கள் மட்டும் அடையாளம் வைத்துக் கொள்ளக்கூடாதா என்ற கேள்விக்கு நாம் நுட்பமாக ஒரு விடையை சொல்ல வேண்டும். என்ன என்றால், இன்றைக்கு நான் கட்சியினுடைய அடையாளமாக ஒரு கரைவேட்டி கட்டி இருக்கிறேன், ஒரு மதத்தினுடைய அடையாளமாக ஒரு நெற்றியில் குறியிட்டிருக்கிறேன். ஆனால் என் மனம் மாறுமானால், என் கொள்கையும் கருத்தும் மாறுமானால் நான் இந்த அடையாளங்களை மாற்றிக்கொள்ள முடியும். நீங்கள் உங்கள் சாதியின் அடையாளத்தை எப்போதாவது மாற்றிக்கொள்ள முடியுமா? இந்த அடையாளங்கள் எல்லாம் நான் விரும்பி ஏற்றவை. எது சரி எது தவறு என்பது வேறு. உங்களுக்கு இஸ்லாம் மதம் பிடிக்கிறது, அவருக்கு கிறிஸ்தவ மதம் பிடிக்கிறது, இவருக்கு இந்து மதம் பிடிக்கிறது என்று சொன்னால், இந்த மதத்தை விரும்பி ஏற்பது நம் விருப்பம். நாளைக்கே வேறு இறை நம்பிக்கை வருமானால் மதத்தை மாற்றிக்கொள்ளுகிற உரிமை உண்டு. கட்சியை மாற்றிக்கொள்ளுகிற உரிமை உண்டு என்று சொல்லவே வேண்டாம், மாற்றிக்கொண்டேதான் பலர் இருக்கிறார்கள். எனவே சில கட்சி தலைவர்கள் சர்வ கட்சி தலைவர்களாக இருப்பார்கள். அவர்கள் போகாத கட்சி இனிமேல் தான் தொடங்கப்பட வேண்டும். ஒரு முறை ஐயா தலைவர் கலைஞர் அவர்களுக்கு அருகிலே இருக்கிற போது நான் ஒரு செய்தித்தாளை பார்த்து விட்டு சொல்லுகிறேன். ஒருவர் பெயரை குறிப்பிட்டு ஒரு செய்தி வந்திருக்கிறது. நான் கலைஞரிடத்தில் சொல்லுகிறேன், ஐயா பாருங்க, இவர் கடைசியா அங்க போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்றேன். அவர் நம்மிடத்துலயும் இருந்தவர், பல கட்சிகளுக்கு மாறி, பாருங்க ஐயா கடைசியா அவர் அங்க போய் சேர்ந்துட்டாருன்னு சொன்னேன். கலைஞர் ஒரு கேள்வி கேட்டார். உடனே கேட்டார், கடைசியான்னு நீ எப்படி முடிவு பண்ணிட்டேன்னார். கடைசியா அங்க போய் சேர்ந்துட்டார், என்ன கடைசின்னு நீ எப்படி முடிவு பண்ணேன்னார். அவர் சொன்னது உண்மை. அவர் மறுபடியும் நம்மகிட்ட வந்து மறுபடியும் போயிட்டார். அது வேற, விடுங்க. அவர் இன்னமும் அந்த கடைசி சுற்றை முடிக்கவில்லை. எனவே நான் இந்த கதை பற்றி சொல்லாததற்கு காரணம், கதை பற்றி ஏறத்தாழ அருள்மொழி சொல்லி இருக்கிறார்கள். நான் முழுமையாக 486 பக்க கதையையும் படிக்கவில்லை. கதை புரிகிற அளவுக்கு படித்துக் கொண்டேன். ஏனென்றால் இந்த நாவலை பொறுத்த அளவு கதையை விட உள்ளே இருக்கிற அந்த செய்தி, அந்த விவாதம் தான் முக்கியமானது. நான் நினைக்கிறேன் தோழர் சுந்தரவள்ளியோ அல்லது யாரோ முன்னுரை எழுதுகிற போது எழுதியிருக்கிறார்கள், இந்த கதை கரிகாலனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தொடர் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், இந்த கதை எந்த பிசிறும் இல்லாமல் போகிறது. நல்லது, தட்டி விட்டார்கள் போல இருக்கிறது, எனக்கு தெரியாது. எனவே பிசிறு இல்லாமல் போகிற கதை போகட்டும், நான் அதை பற்றி விரிவாக சொல்லவில்லை. மற்ற அடையாளங்களுக்கும் சாதிய அடையாளங்களுக்கும் வேறுபாடு உண்டு. என் கருப்பு சட்டை மட்டுமே அடையாளம் இல்லை. இதில் நான் வைத்திருக்கிற ஒரு நீல பேனாவும் ஒரு சிவப்பு பேனாவும் இன்னொரு அடையாளம் தான். பெரியாரியமும் மார்க்சியமும் அம்பேத்கரியமும் என்றைக்கும் பிரியாமல் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதனுடைய அடையாளம் தான் அது. எனவே எல்லோரும் அடையாளங்களை வைத்துக் கொள்ளலாம். என்ன வேறுபாடு என்றால், இந்த கட்சி வேறு, அந்த கட்சி வேறு, அதுதான் அடையாளம். நான் திமுகவினுடைய அடையாளம், இன்னொருவர் கம்யூனிஸ்ட் கட்சியின் அடையாளம், அதிமுகவின் அடையாளம், ஏன் பாரதிய ஜனதா கட்சியின் அடையாளம் என்றால், இந்த அடையாளமும் அந்த அடையாளமும் வேறு வேறானவை. ஒன்று மேல் இன்னொன்று கீழ் என்கிற வேறுபாடு இல்லை.
இது ஒன்றை அடுத்து இன்னொன்று. ஜாதி என்றால் ஒன்றுக்கு கீழ் இன்னொன்று. இருக்கிற பெரிய வேறுபாடு மதத்தில் கூட இது அது இன்னொன்று, இதற்கு அடுத்து அது, இது வேறு அது வேறு, அவ்வளவுதான். சாதியில் மட்டும்தான் அது வரிசை அல்ல, அடுக்கு. ஒன்றுக்கு அடுத்து இன்னொன்று அல்ல, ஒன்றுக்கு கீழே இன்னொன்று என்பதால் ஜாதியை எதிர்க்கிறோம். ரொம்ப அடிப்படையாக ஜாதியை ஏன் எதிர்க்கிறோம்? சாதி கட்சி எனக்கு மீள் திணிக்கப்பட்டது அல்ல. மதம் திணிக்கப்பட்டதாக இருந்தாலும் மாற்றிக்கொள்ளுகிற உரிமை உடையது. இவற்றையெல்லாம் நான் தேர்ந்தெடுத்தேன், சாதி என்னை தேர்ந்தெடுக்கிறது. சாதியை நாம் யாரும் தேர்ந்தெடுக்கவில்லை. பிறப்பதற்கு முன்பே நமக்கு சாதி முத்திரை வந்து சேர்ந்து விடுகிறது. இறந்ததற்கு பிறகும் என் பிள்ளைகளுக்கும் சாதி முத்திரை தொடர்கிறது. நான் ஒரு வேலையை தேர்ந்தெடுத்தால் அது என் தகுதி சார்ந்தது, விருப்பம் சார்ந்தது. நான் ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்தால் அது கொள்கை சார்ந்தது, என் உரிமை சார்ந்தது. ஆனால் ஜாதி என்பது என் பிறப்பை மட்டுமே சார்ந்தது. பிறவியை தவிர, என் பிறப்பை தவிர வேறு எதற்கும் தொடர்பு இல்லாத ஒன்றை என் காலம் முழுவதும் நான் சுமந்து திரிவது என் அடையாளம் இல்லை. அது எனக்கு அவமானம் என்று உணர்வதால் சாதியை விட்டு வெளியவர். அதுதான் அடிப்படையான செய்தி. எந்த ஒன்று என் பிறப்பினால் மட்டுமே தீர்மானிக்கப்படுகிறதோ அதற்கு என்னுடைய கல்வியை பற்றி கவலை இல்லை, என் தகுதியை பற்றி கவலை இல்லை, என் நேர்மையை பற்றி கவலை இல்லை, என்னுடைய எந்த குணத்தை பற்றியும் கவலை இல்லை. இந்த குடும்பத்தில் பிறந்தால் இவன் இந்த சாதி என்று சொல்லுவது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதற்கு நேர் எதிராக இருப்பதால் திருக்குறளை ஏற்றுக்கொள்ளுகிற எவனும் சாதியை ஏற்க முடியாது. திருக்குறள் தான் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதுதான் திராவிடத்தின் முதல் குறள். புத்தனும் திருக்குறளும் சொன்ன அதனுடைய தொடர்ச்சி தான் நடைமுறையில் திராவிட இயக்கம். இன்றைக்கும் இங்கே பெயர் போட்டிருக்கிற போது நண்பர்கள் வேடிக்கையாக சொன்னார்கள், அருள்மொழியினுடைய பெயருக்கு கீழ் திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் என்று போட்டிருக்கிறது. ஐயா கலிப்பூங்குன்றன் கோபித்துக் கொள்ள மாட்டார். எனக்கு திராவிடர் கழகம் என்றே போட்டிருக்கிறார்கள், நானும் கோபித்துக் கொள்ள மாட்டேன். காரணம், திராவிடர் கழகம் என்றாலும், திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலும், திராவிட இயக்க தமிழர் பேரவை என்றாலும் எங்களுக்கு அடிப்படை ஒன்றுதான், பெயரில் என்ன இருக்கிறது. வேறு வேறு இவை பிளவுகள் அல்ல, கிளைகள் வேறு வேறாக பிரிந்து தாய் கழகம் திராவிடர் கழகம் தான். எனவே நண்பர்களே, இந்த சாதி என்கிற ஒன்றுதான் மனிதர்களை பிரிக்கிறது. அருள்மொழி அவர்கள் சொன்னது போல, ஒருவேளை சாதி சங்கம் இப்படி செயல்படுமானால் அதில் நாம் தலையிடாமல் கூட இருந்து விடலாம். எப்படி? இந்த சாதியில் இருக்கிற நலிந்து போன குடும்பங்களுக்கு உதவுவது, இங்கே இருக்கிற பிள்ளைகளை படிக்க வைப்பது. இந்த சாதியில இருக்கிற பணக்காரன் வெளியே இருக்கிறவனுக்கு உதவவில்லை, அந்த சாதியில் இருக்கிற ஏழைக்காவது உதவுகிறான் என்றால் சாதி சங்கம் கூட இருந்து தொலையட்டும். ஐயா பெரியார் அவர்கள் பேசாத சாதி சங்கம் எதுவும் இல்லை. பல்வேறு சாதி சங்கங்களில் பெரியார் பேசியிருக்கிறார். ஆனால் என்ன பேசியிருக்கிறார் என்பது வேறு. சாதி சங்கத்தில் போய் சாதியை எதிர்த்து பேசியிருக்கிறார். இது வேண்டாம் என்று யாரிடம் சொல்ல வேண்டுமோ அவர்களிடம் சொல்லி இருக்கிறார். ஆனால் சாதி சங்கம் என்பது அந்த சாதிக்குள் இருக்கிற, ஏனென்றால் சாதியை பலர் என்ன கருதுகிறார்கள், அது தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு என்று கருதுகிறார்கள். இந்த நாவலிலும் அதே தொடர் வருகிறது. தாய் வளர்மதி சுமதியின் கைகளில் அந்த கயிறு கட்டுகிற போது அந்த தாய்க்கே தெரியாது. அவள் என்ன சொல்லுகிறாள்? இருக்கட்டும், இது ஒரு பாதுகாப்பு. எது பாதுகாப்பு? இந்த கயிறு பாதுகாப்பு. எப்படி பாதுகாக்கும்? உன்னை வேறு சாதியை சார்ந்தவன், இன்னும் வெளிப்படையாக சொன்னால் பட்டியல் இனத்தை சார்ந்த சாதியை சார்ந்த யார் ஒருவனும் உன்னை காதலிக்க கூடாது என்பதற்கான தடை இது. எனவே அவனிருந்து உன்னை பாதுகாக்கும் என்பதுதான் அதன் பொருள். சாதி தங்களை பாதுகாக்கும் என்று பலர் கருதுகிறார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், நட்பு பாதுகாக்கும், நம் கொள்கை பாதுகாக்கும், அக்கம் பக்கத்தில் இருக்கிற உறவுகள் பாதுகாக்கும். ஒரு நாளும் சாதி உங்களை பாதுகாக்காது. யாரையும் சாதி பாதுகாத்ததாக வரலாறு இல்லை. சாதி அழித்திருக்கிறது, சாதி ஆணவ கொலைகளை தூண்டி இருக்கிறது, சாதி கொண்டிருக்கிறது, சாதி கலவரத்துக்கு வித்திட்டு இருக்கிறது. சாதி ஒரு நாளும் நம்மை காப்பாற்றியதில்லை. இதனை உரத்து சொல்லுவதற்கு
இதனை ஒரு கதை மூலம் சொல்லுவதற்கு இந்த கலர் கயிறுகளை ராஜநாகப்பன் எழுதியிருக்கிறார் என்றால் அந்த கதை எப்படி போகிறது, உள்ளே பிசிறு இருக்கிறதா இல்லையா என்பது எனக்கு சிக்கல் இல்லை. ஆனால் இந்த கதை சமூகத்துக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லி இருப்பதால் ஒரு தொண்டாகவே இந்த பணியை நான் பார்க்கிறேன். எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டுமோ அதை அந்த நேரத்தில் செய்திருக்கிறீர்கள். இன்றைக்கு தென் மாவட்டங்களிலே போனால் வண்ண வண்ண கயிறுகள், ஒவ்வொருவரும் இது மஞ்சள் கயிறு, சிவப்பு, நீலம், நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். ஏன் இத்தனை வண்ணங்கள்? அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாதியின் அடையாளம். சேர்ந்து படிக்கிற பிள்ளைகள் சேர்ந்து இருக்காமல் இருப்பதற்கு வழி. ஒரே வகுப்பில் தான் படிக்கிறான், பக்கத்திலே இருக்கிறவனின் கையிலே இருக்கிற கயிற்றின் வண்ணம் வேறு என்றால் இவன் சற்று விலகி அமர்ந்து கொள்வதற்கு வழிவகுக்கிறதே. எனவே கல்விதான் எல்லாவற்றையும் தரும் என்று கடைசி பகுதியில் எழுதியிருக்கிறார். எனக்கு வருத்தமாக இருக்கிறது, கல்வி கற்றவர்களிடத்திலே தான் சாதி உணர்வு கூடுதலாக இருக்கிறது. நீங்கள் எண்ணி பாருங்கள், கல்வி, எனக்கு உண்மையாக நம்முடைய கல்வியின் மீது கோபம் வருகிறது. பேராசிரியர் ஜோதி அவர்களைப் போல நானும் கல்லூரியிலே 21 ஆண்டுகள் ஆசிரியராக இருந்தேன். அந்த தொழிலை விரும்பி செய்தேன். அந்த பணியில எனக்கு பெரிய ஈடுபாடு இருந்தது. ஆனால் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறேன், இந்த கல்வி, நம்முடைய கல்வி சாதியை ஒழிக்கவில்லை. இந்த கல்வி கற்றவர்கள் எல்லோரும் ஒடுக்கமானவர்கள் என்று சொல்ல முடியுமா? தவறு செய்கிறவன் கல்வி கற்றவன் தான் கூடுதலாக இருக்கிறான். இன்னமும் சொன்னால் ஏழை மக்களுக்கு, உழைக்கிறவனுக்கு தவறு செய்ய நேரம் கிடைப்பதில்லை. தவறு செய்ய விரும்பினால் கூட அவனுக்கு நேரம் கிடைப்பதில்லை. இவன் புத்திசாலித்தனமாக செய்கிறான், படித்திருக்கிறான் இல்லையா? 535 கோடியை எப்படி கொண்டு போகலாம் என்று அவனுக்கு தெரிகிறது, படிக்காத ஏழைக்கு தெரியவில்லை. எனவே ஏன் நான் அந்த 535 சொல்லுகிறேன் என்றால், ஒரு சாதி சங்கத்தின் பெயரால் தான், அதற்கு தலைவராக இருந்து கொண்டுதான் வேட்பாளராகவும் அவர் நின்றார். அவருக்கு விழுந்த 1,95,000 வாக்குகளில் 1,00,000க்கு மேற்பட்ட வாக்குகள் அந்த சாதிய வாக்குகள். கவனித்துக் கொள்ளுங்கள், சாதி எப்படி யார் யாருக்கு வழிவிடுகிறது என்பதற்காக பாருங்கள். எனவே இந்த சாதிக்கு நாம் மறுப்பு சொல்லுகிற நேரத்தில் வெளிப்படையாக சந்துரு அவர்கள் நீதிபதியினுடைய அறிக்கை வந்தபோது நேரடியாக அதை எதிர்த்தவர்களிலே ஒருவர் பாஜகவை சார்ந்த ஹெச் ராஜா. என்ன சொன்னார்? நீங்கள் இந்து மதத்துக்கு எதிராக பேசுகிறீர்கள். நீதிபதி சந்துரு அவர்கள் திலகம் வைக்கக்கூடாது என்கிறார். அவர் பொட்டு வைக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. அந்த பொட்டுக்குள்ளேயும் ஒரு சாதி இருக்கிறது. மிக கவனமாக அந்தந்த வண்ணங்களில் அவர்கள் பொட்டு வைக்கவில்லை, திலகம் வைக்கவில்லை, திலகம் தீட்டுகிறார்கள் என்று இருக்கிற வேறுபாட்டை கவனியுங்கள். இந்த திலகம் தீட்டுவது என்பது ஒரு அடையாளம். எனவே அந்த சாதியை சொன்னால் எங்கள் மதத்துக்கு, இந்து மதத்துக்கு எதிரான ஒன்று என்று அவர் சொல்லுகிற போதே என்ன பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது என்றால், சாதிதான் இந்து மதம் என்று அவரே ஏற்றுக்கொள்ளுகிறார் என்பதாக ஆயிற்று. நீங்கள் பார்க்கலாம், பலரும் கேட்கிறார்கள், வேறு மதங்களிலே சாதி இல்லையா? அவர் கிறிஸ்தவ நாடார் என்று சொல்லவில்லையா? இவர் முஸ்லீமிலே ஜாதி இல்லையா? இருக்கிறது. அது இந்து மதத்திலே இருந்து அவர்கள் சுமந்து கொண்டு போனதே தவிர அந்த மதத்துக்கும் சாதிக்கும் தொடர்பில்லை. அந்த மதத்திலும், ஒவ்வொரு மதத்திலும் மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன. எல்லா மதங்களிலும் நமக்கு எதிரான கருத்துகள் இருக்கின்றன. ஆனால் இந்து மதம்தான் சாதியத்தின் தொடக்கம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அண்ணல் அம்பேத்கர் அதை மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். மிக வெளிப்படையாக ஒரு சான்றினை சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் ஜெர்மனியிலே போய் ஒருவனை பார்த்து கேளுங்கள், நீ என்ன சாதி என்று. ஆஸ்திரேலியாவிலே போய் ஒரு கிறிஸ்தவனை பார்த்து கேளுங்கள், நீங்கள் என்ன ஜாதி என்று. அவன் என்ன பதில் சொல்லுகிறான் என்பது வேறு. முதலில் அவனுக்கு கேள்வி புரியுமா என்று பாருங்கள். நீ என்ன ஜாதி என்று கேட்டால் அந்த கேள்வியே அவனுக்கு புரியாது. இந்தியாவிலே இருக்கிற கிறிஸ்தவர்கள், இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் தான் ஜாதியை இன்னமும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், நான் ஒரு கூட்டத்திலேயே சொன்னேன், நீ கிறிஸ்தவ உடையார், கிறிஸ்தவ நாடார் என்று சொன்னால் நீ இன்னமும் கிறிஸ்தவன் ஆகவில்லை என்று பொருள். நீ சாதியை சுமந்து கொண்டிருக்கிற வரையில் ஒரு நாளும் நீ வேறு எந்த மதத்துக்கும் போகவில்லை என்று பொருள். எனவே நமக்கு மதம் எதிரி இல்லை. நீ சிவனை கும்பிடலாம் அல்லது உங்கள் முப்பாட்டன் முருகனை கும்பிடலாம், எங்களுக்கு எந்த வேறுபாடும் இல்லை. ஆனால் சாதியை சாகும் வரை நாம் எதிர்ப்போம். சாதியற்ற சமூகமே, சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என்று முழங்குவோம். சாதிக்கு எதிரானதே திராவிட இயக்கம். ஐயா பெரியார் சொல்லுகிறார், எனக்கு என்ன கடவுளோடு வாய்க்கால் வரப்பு தகராறா? நான் சாதி என்கிற நச்சு மரத்தை போட்டு பொசுக்க வேண்டும் என்று தான் புறப்பட்டேன்.
அந்த நேரத்தில் நான் சொல்லுகிறேன், உன் மதம் புனிதமானது என்றால் சாதியை விட்டு பிரித்து கொண்டு போ, எனக்கு கவலை இல்லை. சாதியிலிருந்து உன் மதத்தை பிரித்து கொண்டு போனால் உன் மதத்தை பற்றி கூட எனக்கு கவலை இல்லை. சாதியும் மதமும் பிணைந்திருக்கிறது என்றால் எனக்கு வேறு வழி இல்லை. அதே மாதிரி பெரியார் சொல்லுகிறார், உங்கள் வேதம், உங்கள் கடவுள் இவையெல்லாம் புனிதம் என்று சொன்னால் நீங்கள் அவற்றையெல்லாம் சாதியிலிருந்து பிரித்து எடுத்துக்கொண்டு போய்விடுங்கள். நான் பேசவில்லை. சாதி, மதம், வேதம், கடவுள் என்கிற நான்கும் பின்னி பிணைந்துதான் இருக்கின்றன என்று நீங்கள் சொல்வீர்களானால் உங்கள் கடவுளையும் சேர்த்து போட்டு பொசுக்குவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்று பெரியார் சொன்னார். எனவே சாதியை மையமாக வைத்திருக்கிற எந்த ஒன்றும் சமூகத்துக்கு நன்மை தராது. இது கையில் கட்டப்படுகிற கயிறு இல்லை, கழுத்தில் கட்டப்படுகிற கயிறு. எனவே இந்த கயிறுகளை அறுப்போம். பலவந்தமாக நம்முடைய கரிகாலனே கவனமாக சொன்னார். என்றால் கரிகாலன் எப்போதும் அப்படியெல்லாம் கவனமாக பேச மாட்டார். நான் மெல்ல சொல்லுவேன், அவர் உரத்து சொல்லுவார். நானும் அருள்மொழியும் பேசுகிற முறை வேறு, கரிகாலனும் மைனரும் பேசுகிற முறை வேறு. எனவே கரிகாலனே சொன்னார், 2 கயிறுகளையும் சேர்த்து மிக அழகாக சொன்னார். கையில் இருக்கிற கயிறும் கழுத்தில் இருக்கிற கயிறும் இந்த நாட்டுக்கு நன்மை செய்யாது. அவற்றிலிருந்து விடுபடுவோம். நன்றி, வணக்கம். திராவிட இயக்கத்தின் சமூக நீதி அரசியல் கடந்து வந்த பாதைகளையும் அதன் சாதனைகளையும் விளக்கிச் சொல்லும் அரிய நூல் மானுடம் திராவிடம் சமத்துவம். விலை ரூபாய் 300 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.